கொண்டாடுறோம். அதாவது இன்னைக்கு நம்ம பிஹெச்சில, அதாவது நம்ம உலகம் பிஹெச்சில வர எல்லாருக்கும் உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரீன் பண்ணி, அப்படி யாருக்காவது ரத்த அழுத்தம் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம மாத்திரை மருந்துகளோ இல்லைன்னா அதுக்கு தேவையான டயட்டு அல்லது அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை முறைக்கு மாற்றங்கள் என்னன்றதை நம்ம சொல்லி தருவோம். இப்போ ஒவ்வொரு பேஷண்டா வந்து உங்களோட ரத்த அழுத்தத்தை பரிசோதனை பண்ணிக்கோங்க. சரிங்க டாக்டர், எல்லாரும் வந்து ரத்த அழுத்தத்தை பரிசோதனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரத்த அழுத்தம் 130/90 இருக்குதுன்னா அதனால நீங்க டாக்டரை போய் பாருங்கண்ணா. சரிங்க சிஸ்டர். வாங்க, உங்க பேர் என்ன? டாக்டர், என் பேரு டிங்கு. டிங்கு, உங்க வயசு என்ன? டாக்டர், எனக்கு 35 வயசு ஆகுது. டிங்கு, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? டாக்டர், நான் வந்து ஒரு கிளர்க்கா வேலை பாக்குறேன். ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு பிபி செக் பண்ணதுல கொஞ்சம் பார்டர் லைன்ல பிபி அதிகமா இருக்கு. நீங்க என்னென்ன மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடுவீங்க? டாக்டர், நான் வந்து எனக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் சாப்பிடுவேன் டாக்டர். எனக்கு ரொம்ப ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பீஸா, பர்கர், அப்புறம் எனக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர். நான் அதிகமா ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடுவேன் டாக்டர். ஓ டிங்கு, இதெல்லாம் இனிமேல் நீங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா உங்க பிபி இப்ப 130/90 இருக்கு. இதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்க பிபி இன்னும் அதிகமாயிடும். அது மட்டும் இல்லாம உங்க வெயிட்டும் உங்க ஹைட்டுக்கு அதிகமா இருக்கு. அதனால நீங்க உங்களோட வாக்கிங் போகணும். சரி, தினமும் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா நீங்க? இல்ல டாக்டர், நான் காலையில 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். அப்புறம் 9 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். நைட்டு திரும்ப 9 மணிக்கு வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்படி இருக்க கூடாது டிங்கு. நீங்க இனிமேல் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு அரை மணி நேரமாவது நல்லா கையை விசிறி வேர்க்கிற அளவுக்கு நல்லா வாக்கிங் போகணும். கண்டிப்பா நீங்க உங்க வெயிட்டை குறைக்கணும். அப்படியா டாக்டர்? அப்படி நான் என் வெயிட்டை குறைச்சா பிபி நார்மல் ஆயிடுமா? கண்டிப்பா டிங்கு, நீங்க உங்க வெயிட்டை குறைச்சு நீங்க சொன்ன ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நிறுத்தி நான் சொல்ற மாதிரி நல்ல நல்ல டயட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா பிபியை குறைச்சிடலாம். ஏன்னா உங்க வயசு ரொம்ப கம்மி. நீங்க இப்ப நினைச்சா உங்களால நடக்க முடியும், ஓட முடியும், என்ன சைக்கிளிங் போலாம், எது வேணாலும் பண்ணலாம். சரிங்க டாக்டர், அப்ப இப்போதைக்கு நான் ஏதாவது மெடிசன் போடணுமா? இப்ப நீங்க பார்டர் லைன்ல இருக்கீங்க, அதனால நாம இன்னொரு 2 months கழிச்சு இன்னொரு பிபி செக் பண்ணிட்டு, இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சில பிளட் டெஸ்ட்லாம் எழுதி தரேன். அதை நீங்க செக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாத்திரை போடணுமா இல்லையா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நான் சொன்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். இந்த யோகாவெல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி உணவு பழக்கங்களை நீங்க சாப்பிடணும். இந்த மாதிரி டெய்லியும் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த யோகாசனம் எல்லாம் நீங்க தினமும் செய்யணும். இத செஞ்சீங்கனாவே உங்க உடம்புல ரத்த அழுத்தம் குறையும். அதனால நீங்க போயிட்டு நம்ம லேப்ல பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப வந்து என்ன பாருங்க. ஓகே, நன்றி. சரிங்க டாக்டர், ரொம்ப சந்தோஷம். நீங்க எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொன்னீங்க. அதுக்கு இதே போல நான் மத்தவங்களையும் போய் கூப்பிட்டு வந்து இனிமேல் எல்லாரையும் இந்த ஹைப்பர் டென்ஷனை ஸ்கிரீன் பண்ணிட்டு சொல்றேன். தேங்க்யூ டாக்டர். வாங்க, உங்க பேரு என்ன? என் பேரு பழனியம்மா. சரிங்க பழனியம்மா, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுது? காலையில இருந்தே ஒரே மயக்கமா இருக்கு, படபடன்னு இருக்கு. அதான் ஒரு பிரஷர் பாத்துக்கலாம்னு வந்தேன் சிஸ்டர். சரி, ஓகேங்கம்மா, உட்காருங்க, பிரஷர் பாத்துக்கலாம். சரிங்க. சரிங்க பழனியம்மா, உங்களுக்கு பிரஷர் பார்த்தாச்சு, ரொம்ப அதிகமா இருக்குது. டாக்டர் போய் பாருங்க. சரிங்க சிஸ்டர். வாங்கம்மா, உங்க பேர் என்ன? டாக்டர்மா, என் பேரு பழனியம்மா. வாங்க பழனியம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? டாக்டர்மா, எனக்கு 2 நாளா ரொம்ப தலை சுத்தா இருக்கு. அப்புறம் எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. அதான் ஒரு பிரஷர் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? பிரஷர் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் டாக்டர்மா. அந்த நர்ஸ் பாப்பா சொல்லுச்சு ஏதோ அதிகமா இருக்குதாமா, போய் டாக்டர் பாரு அப்படின்னு. ஆமா, சீட்டை கொடுங்க. உங்களுக்கு பிபி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. 160 100 இருக்கு. நீங்க என்ன அதிகமா டென்ஷன் ஆவீங்களா? ஏதாவது சண்டை, ரொம்ப மனசுக்குள்ள கவலை அந்த மாதிரி இருப்பீங்களா? ஆமா டாக்டர்மா, எப்ப பார்த்தாலும் என் மருமகளுக்கும் எனக்கும் சரியான சண்டையா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஒரே பிரச்சனை. அதுக்கு இந்த சீரியல்ல வேற எல்லாரும் அழுவாச்சியா அழுகுறாங்க. அதை பார்த்து பார்த்து எனக்கும் ஒரே சங்கடமா போயிருது.
ஐயோ, இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது பழனி அம்மா. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். நீங்க இனிமேல் எதுக்காகவும் டென்ஷன் ஆகக்கூடாது. உங்க மருமக கூட சண்டை போடக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சில பிளட் டெஸ்ட் எடுக்கணும். நீங்க கட்டாயமா உங்க உணவுல உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆட்டுக்கறி சேர்த்தக்கூடாது. சில உப்புல போட்ட ஐட்டங்கள், ஊறுகாய், வடகம், அப்பளம், கருவாடு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் சில மாத்திரைகள் தருவேன். அந்த மாத்திரைகளை நீங்க டெய்லியும் கரெக்டா நான் சொல்ற டைமுக்கு போடணும். அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் இந்த பிபி கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனா மாத்திரையை நான் சொல்ற வரைக்கும் விடாம நீங்க போடணும். சரியா? சரிங்க டாக்டர்மா. அப்படி நான் போட்டேன்னா என் பிரஷர் குறைஞ்சிடுமா? ஆனா என்னால அடிக்கடி பிஹெச்சுக்கு வர முடியலையே, என்ன கூட்டிட்டு வரதுக்கு ஆள் இல்லையே. கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் நம்மளுக்கு மக்களை தேடி மருத்துவம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமா உங்க வீட்டுக்கு இந்த WHD அப்படிங்கிற பெண் சுகாதார தன்னார்வலர் கொண்டு வந்து 2 மாசத்துக்கு மாத்திரை கொடுத்துட்டு வந்துரும். 3ஆவது மாசம் மட்டும் நீங்க இங்க வந்தீங்கன்னா போதும். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு இந்த பாக்ஸ்ல நாங்க மாத்திரையை போட்டு எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். நீங்க இதை இனிமேல் சாப்பிட்டுக்கணும். சரிங்களா பழனி அம்மா? இனிமேல் மருமகளோட அதிகமா சண்டை போடாதீங்க, அதிகமா நாடகம் பார்க்காதீங்க. சரிங்க டாக்டர் அம்மா, நான் இனிமேல் நாடகமே பார்க்கல. அப்புறம் ரொம்ப நன்றிங்க டாக்டர் அம்மா. வாங்க தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு சங்கி. சரிங்க தம்பி, என்ன தொந்தரவுக்காக வந்திருக்கீங்க? எனக்கு தொந்தரவுலாம் ஒண்ணும் இல்லைங்க சிஸ்டர். சும்மா 18 வயசுக்கு மேல பிரஷர் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏரியால வர நர்ஸுங்களாம் சொல்லி இருந்தாங்க. அதனால நானும் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேங்க. சரி வாங்க, பிரஷர் பாத்துக்கலாம். சரிங்க. சரிங்க சங்கி, உங்களோட பிரஷர் 110/70 கரெக்டா தான் இருக்கு. போய் டாக்டர் பார்த்து பாருங்க. சரிங்க சிஸ்டர். வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு சங்கி டாக்டர். நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் 18 வயசுக்கு மேல எல்லாரும் பிபி பார்க்கணும்னு சொன்னாங்க டாக்டர், அதுக்காக வந்தேன். அப்படியா? ரொம்ப நல்லது. உங்களுக்கு இதை யார் சொன்னாங்க? எனக்கு ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி 18 வயசுக்கு மேல செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க டாக்டர். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 25 வயசு ஆகுது டாக்டர். வெரி குட். நீங்க இப்ப பார்த்த பிபி உங்களுக்கு நார்மலா இருக்கு. 110/70 உங்க வயசுக்கு ஏற்ற பிபி தான். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் அப்படியா? சரி சிங்கி, நீங்க டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவீங்க? நான் காலையில நேரமா எழுந்துருவேன் டாக்டர். எழுந்திரிச்சதும் டெய்லியும் ஒரு 1 hour ஆகுது ஓடுவேன். அதுக்கப்புறம் எங்க வயல்ல தண்ணி கட்டுவேன். எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். சரி, காலையில என்ன சாப்பிடுவீங்க? காலையில கம்மஞ்சோறு, களி இந்த மாதிரி சாப்பிடுவேன் டாக்டர். அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் ஏதாவது சாப்பிடுவீங்களா சங்கி? ஐயோ இல்ல டாக்டர், அதெல்லாம் நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். எங்க வீட்டுல எப்பவுமே பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி வகைகள் தான் இருக்கும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப நல்லது சங்கி. நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் உங்க பிபி நார்மலா இருக்கு. இன்னைக்கு உங்க பிபி நார்மலா இருக்கு. அதனால இனிமேல் நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே டாக்டர். வேற எனக்கு எந்த தொந்தரவும் வராதில்ல. இப்போதைக்கு நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. இப்ப பண்ற உணவு பழக்கங்கள், உங்களோட உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. நீங்க எப்பவும் ஆரோக்கியமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து பிபியை நம்ம உலகடம் பிஹெச்ல கட்டாயமா செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. இதை வந்து மத்தவங்களுக்கும் போய் எடுத்து சொல்லுங்க சங்கி. சரிங்க டாக்டர், கட்டாயமா நான் சொல்றேன். ரொம்ப நன்றி. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவோம், உயர்வாக வாழ்வோம். ஷார்ட் ஃபில்ம் பை உலகடம் PHC MTM